all, வணக்கம். இது வந்து நம்ம இந்த very அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக வேறு என்ன வேர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். அண்ட் பார்ட் 1 வீடியோ எண்டிங்லேயே நான் சொல்லியிருப்பேன், சப்போஸ் பார்ட் 2 வேணும் அப்படின்னா பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒருத்தவங்க வந்து பார்ட் 2 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு கண்டினியூவேஷன்லாம் கிடையாது, ஒரு கனெக்ஷன் கிடையாது. பட் கான்செப்ட் ஒன்று தான், யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் நம்ம ரொம்ப பேசிக்காக வெரி ஹாப்பி அப்படின்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், புதுசாக ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம், அதை எப்படி சென்டென்ஸில் சொல்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய வேர்ட் வெரி லவுட். ஸோ ரொம்ப சத்தமாக இருக்கிறத வெரி லவுடுன்னு சொல்லுவோம். பட் அதுக்கு இந்த வெரி யூஸ் பண்ணாமல் அது எப்படி சொல்கிறதுனா டெஃபனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெஃபனிங் அப்படின்றத வெரி லவுட் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கான சென்டென்ஸ் எக்ஸாம்பிள், தி கான்சர்ட் வாஸ் டெஃபனிங். ஸோ அந்த கான்சர்ட் எப்படி இருந்தது, ரொம்ப லவுடாக இருந்தது, அப்படியே காது கிழிகிற அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அந்த காது கிழிகிறது ஆர் ரொம்ப சத்தமாக இருக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம இந்த டெஃபனிங் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், ஸோ ரொம்ப சவுண்டாக இருக்குது, இப்போது ரொம்ப குவாய்ட்டாக இருக்குது. இந்த குவாய்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம சைலண்ட் அப்படின்னு சொல்கிறது நார்மலாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஹஷ்ட் அப்படின்னு சொல்லலாம், நம்ம சைலண்ட் அப்படின்னு சொல்லலாம், மியூட்டட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான சென்டென்ஸ் எக்ஸாம்பிள்ஸ், ஸோ யூஷுவலாக குவாய்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு மைண்டில் வரக்கூடிய அந்த ஒரு பிளேஸ் லைப்ரரி. லைப்ரரி வாஸ் சைலண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெரி குவாய்ட் அப்படின்றதுக்கு நம்ம ஹஷ்ட் யூஸ் பண்ணலாம், சைலண்ட் யூஸ் பண்ணலாம், மியூட்டட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய வேர்ட் இந்த வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே நம்ம காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். வெரி எக்ஸ்பென்சிவ்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஓவர் ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா தட் பேக் வாஸ் ஓவர் ப்ரைஸ்ட், அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இதோட ஆப்போசிட் வெரி சீப். இதுக்கு அஃபோர்டபுள். ஸோ வெரி சீப்னா அஃபோர்டபுளாக இருக்குது ஆர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, அப்படி இல்லைன்னா இன்எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு. தி ஸ்டோர் ஹேஸ் அஃபோர்டபுள் திங்ஸ். ஸோ அந்த ஸ்டோரில் நிறையா சீப்பாக இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ சீப் அப்படின்றது டசன்ட் மீன் அது வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்றது மட்டும் கிடையாது. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, சில இடத்துல ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குது. ஒரு சில விஷயம் வந்து அது ஓவர் ப்ரைஸ்டாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது தான் இந்த வெரி சீப் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல அஃபோர்டபுள் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது இப்போ பார்க்க போகிறது வந்து வெரி டிஃபிகல்ட், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான சென்டென்ஸ் எக்ஸாம்பிள், தி எக்ஸாம் வாஸ் வெரி டிஃபிகல்ட் அப்படின்றதுக்கு வாஸ் சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வெரி டிஃபிகல்ட்டோட ஆப்போசிட் வெரி ஈஸி. ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படின்றத சிம்பிள்னு சொல்லலாம். அதே மாதிரி எஃபர்ட்லெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நமக்கு நிறைய எஃபர்ட் போட தேவையில்லை, ஏன்னா அது ரொம்ப ஈஸியான விஷயம், ஈஸியாக டக்குன்னு வந்துடும், அதனால நான் எஃபர்ட்லெஸ்ன்னு சொல்லலாம். ஸோ தி ஸ்டெப்ஸ் வர் சிம்பிள் டு ஃபாலோ. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸாக தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு நம்ம சிம்பிள், எஃபர்ட்லெஸ், இல்லைனா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்கிறது நம்ம சேலஞ்சிங் அப்படின்னு சொல்கிறோம், வெரி ஈஸி அப்படின்னு சொல்கிறது சிம்பிள் அண்ட் எஃபர்ட்லெஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வெரி பிரைட், very dark.
ஸோ இந்த பிரைட் அண்ட் டார்க் என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வெரி பிரைட் அப்படின்றதுக்கு நமக்கு dazzling அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ரேடியன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான எக்ஸாம்பிள், the stars were dazzling. ஸோ ஸ்டார்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. அதே வெரி டார்க் அப்படின்றது பிட்ச் பிளாக்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப இருட்டாக இருக்குது, ஒன்றுமே தெரியல, பிட்ச் பிளாக். இதை வந்து the cave was pitch black. The cave was very dark. So கேவ்க்குள்ளே குகைக்குள்ளே எப்படி இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ the cave was pitch black அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம வெரி பிரைட் அப்படின்றது dazzling பார்த்தோம், ரேடியன்ட்னு கூட சொல்லலாம். The stars were dazzling அப்படின்னு சொல்லலாம். வெரி டார்க் அப்படின்றது pitch black அப்படின்னு சொல்கிறது. ஸோ the cave was pitch black. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில வெரி அப்படின்ற ஒரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சில வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு நினச்சா அதையும் எங்ககிட்ட காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.